ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே உடனடியே அந்த மீல் மேக்கர் வெந்துடும். இந்த மாதிரி இதை நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கன் 65 பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா நான் இந்த மீல் மேக்கரை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். எந்த இடத்துலையும் மசாலா பிடிக்காமல் இருக்கக்கூடாது. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் பட்டு ஒரு பக்கம் படாமல் இருந்துச்சு அப்படின்னா மீல் மேக்கர் மசாலா பிடிக்காமல் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலாவை நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் பரட்டிக்கலாம். அதை பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் மசாலா பிடிச்சி சூப்பராக வந்துச்சு மீல் மேக்கர். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க நீங்கள். அப்போ தான் இந்த மசாலாலாம் இதில் நல்லா பிடிச்சு வரும். உங்களுக்கு இதில் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். ஏன்னா பொடியில் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இன்னும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நம்ம பரட்ட போகிறோம். பாருங்கள், நல்லா பரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் பரட்டிக்கலாம். சில பேர்த்துக்கு ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே பரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த உப்பு எல்லா பக்கமும் ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி பிடிக்கணும். நான் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலா நல்லா பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நான் எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் பிடிச்சிருச்சு. இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். சீக்கிரமாகவே இது பொரிஞ்சிரும். இது ஆல்ரெடி வேக வச்சாச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுமே இது நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மசாலாலாம் நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட்லேயே ரெடி ஆயிரும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் இதை வச்சு நல்லா அந்த ரெட் கலரில் வந்ததுமே நீங்கள் எடுத்துடலாம். மசாலா நல்லா வெந்து வந்ததுமே நீங்கள் இதை எடுத்துடலாம், தாராளமாக எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் போட்டிங்க அப்படின்னா அடுத்த பக்கம் வேகறதுக்கு நம்ம பரட்டி விட்டுறணும். அப்போ தான் அடுத்த பக்கமும் அதே மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வரும். பாருங்கள், இதை நல்லா நான் போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன சாம்பார் வச்சாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் செய்யாத நேரம் இந்த விரதத்தில் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் இது அதே மாதிரி தான் இருக்கும். சிக்கன் 65 எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. ரெட் கலர்லேயும் நல்லா ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்த்து வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம், இதை லாஸ்ட்டில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும். ஆனியன் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.